வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். அமைச்சர்களுக்கு லாப ஒதுக்கீடு எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி. திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் ரூபாய் 200 கோடி புஷ்கர் விழா நடத்த வேண்டும் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தல். புதுச்சேரியில் இயக்குநர் பாக்யராஜுக்கு உருக்கமான நினைவேந்தல் திரையுலகினர் இலக்கியவாதிகள் புகழஞ்சலி. சோனம் வாக்சு கைது நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு புதுச்சேரியில் சிபிஐஎம் கண்டனம் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி அமைச்சர்களுக்கான லாகா ஒதுக்கீடு குறித்து எழுதப்பட்ட கேள்விக்கு எப்போதும் வேண்டுமானாலும் அறிவிக்கப்படும் என்ற லோக் நிவாசில் நடைபெற்ற பத்மஸ்ரீ விருதுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பிறகு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லோக் நிவாசில் பத்மஸ்ரீ விருதுக்கான பரிந்துரைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், பி சிவக்கொழுந்து, ராஜவேலு, தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டம் நிறைவடைந்த பின்னர் வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அமைச்சர்களுக்கு இன்று இலாகா ஒதுக்கீடு அறிவிக்கப்படுமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பேன் என்று சுருக்கமாக பதிலளித்துவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் பத்மஸ்ரீ விருதிற்கான இறுதிக்கட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாகவும் அதில் தங்களது கருத்துக்களை தெரிவித்ததாகவும் கூறினார். மேலும் அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு குறித்து முதல்வரிடம் கேட்க பாஜக தயங்குகிறதா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பதிலளிக்காமல் நன்றி என்று மட்டும் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் ரூபாய் 200 கோடி மதிப்பில் பிரம்மாண்டமாக புஷ்கர் திருவிழாவை நடத்த புதுச்சேரி அரசு முன்வர வேண்டும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் மற்றும் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் வலியுறுத்தினார். மேலும் நீட், ரேஷன் கடைகள் மற்றும் ஸ்மார்ட் மீட்டர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில காங்கிரஸ் தலைவர் மற்றும் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் பல்வேறு அரசியல் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து கருத்து தெரிவித்தார். நாடு முழுவதும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், இதனால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியதுடன் விசாரணை குழு அமைக்கவும் கோரிக்கை விடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை முழுமையாக திறந்து அரிசி விநியோகம் தடையின்றி நடைபெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தற்போதுள்ள ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மின்துறையில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்படும் நிலையில் அதற்கான செலவு பொதுமக்களிடம் வசூலிக்கப்படுமா அல்லது மின்துறையை தனியார் மயமாக்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் புஷ்கர் திருவிழாவை ஏனாமில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ள நிலையில் மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாக கூறப்படும் ரூபாய் 48 கோடி நிதியை புதுச்சேரியில் பயன்படுத்தி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் ரூபாய் 200 கோடி மதிப்பில் பிரம்மாண்டமாக புஷ்கர் திருவிழாவை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வைத்திலிங்கம் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜுக்கு அகில இந்திய சமூக நல அமைப்பு சார்பில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் திரையுலகினர், இலக்கியவாதிகள் மற்றும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள அக்காட் ஹோட்டலில் அகில இந்திய சமூக நல அமைப்பு சார்பில் மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திலகவதி கோவிந்தராஜன் பாக்யராஜின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து எழுத்தாளர் வீணா தமிழ்வாணன் பாக்யராஜின் எழுத்தாற்றல் குறித்தும், காரைக்கால் தூய தேற்றரவு அன்னை பேராலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் அவரது நினைவுகள் குறித்தும் உரையாற்றினார். மேலும் வெற்றி தமிழர் பேரவைத் தலைவர் கோவிந்தராஜ், முனைவர் உசேன் உள்ளிட்டோர் பாக்யராஜின் திரையுலக பங்களிப்பு மற்றும் திரைக்கதை ஆற்றல் குறித்து பேசினர். நிகழ்ச்சியில் பாக்யராஜின் மகன் சாந்தனு கலந்து கொண்டு தனது தந்தையின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து இசையஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள், இலக்கியவாதிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பாக்யராஜின் திரைப்பணிக்கும் சமூக பங்களிப்பிற்கும் அஞ்சலி செலுத்தினர்.
கல்வி சீர்திருத்தவாதியும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சோனம் வாங் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஒன்றிய அரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி CPIM சார்பில் புதுச்சேரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கல்வி சீர்திருத்தவாதியும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் நடைபெற்று வரும் அமைதியான ஜனநாயக போராட்டங்களை ஒன்றிய அரசு ஒடுக்குவதாக குற்றம் சாட்டியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. CPIM மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாநில குழு உறுப்பினர்கள், பல்வேறு ஜனநாயக அமைப்புகளின் பிரதிநிதிகள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், கல்வியில் சமத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும், அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை பாதுகாக்க வேண்டும், மாநிலங்களின் கல்வி உரிமையில் ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது, கல்வியை வணிகமயமாக்கும் கொள்கையை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகள் ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை அரசு தொடக்கப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பள்ளி சீருடைகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி வழங்கி கல்வியில் சிறந்து விளங்க வாழ்த்தினார். புதுச்சேரி உழவர்கரை அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சீருடைகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச பள்ளி சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், பள்ளி டைரி, வண்ண பென்சில்கள் மற்றும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். தொடர்ந்து மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு வாழ்த்து தெரிவித்து பேசிய அவர், கல்வியை முழுமையாக பயன்படுத்தி சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் சசிகலா, ஆசிரியர்கள் கோமதி, சுனிதா, டெனியா, கார்த்திக், ஆர்த்தி, உமா மகேஸ்வரி, காளியப்பன் உள்ளிட்ட ஆசிரியர்கள், பள்ளி ஊழியர்கள், பெற்றோர், ஆசிரியர், சமூக பிரதிநிதிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புசி ஆனந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் கட்சி நிர்வாகிகள் சார்பில் சிறப்பு வழிபாடு, அன்னதானம், நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புசி ஆனந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் வாழ்த்துக்களுடன் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தின் பல்வேறு பகுதிகளில் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் விஜய் GP சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பள்ளித்திண்ணல் அண்ணா நகர் முருகன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஞ்சோலைக்குப்பம் கிராமத்தில் கட்சிக்கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் ராஜபுத்திரபாளையத்தில் கட்சிக்கொடி ஏற்ற நிகழ்ச்சி நடைபெற்றதுடன் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 200 பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் பொருளரசன், ஒன்றிய நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு புசி ஆனந்தின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் அரங்கில் பிரெயின் வாக்ஸ் லேர்னிங் ஹாப் நிறுவனத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா உற்சாகமாக நடைபெற்றது. இதில் மாண்டிசோரி கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மாணவர்களின் தனித்திறன் நிகழ்ச்சிகள், ஓவிய போட்டி மற்றும் பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் அரங்கில் நடைபெற்ற பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப் நிறுவனத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு நிறுவனத்தின் நிறுவனர் பாக்கியலட்சுமி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பிரைன் பிரேக்கர் சென்னை நிறுவனத்தின் நிறுவனர் அம்பிகா விக்னேஸ்வரன் மற்றும் SV வித்யாலயா நிறுவனத்தின் நிறுவனர் அனுராதா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இதனை முன்னிட்டு நடைபெற்ற மாண்டிசரி ஆசிரியர் பயிற்சி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாண்டிசரி கல்வியின் முக்கியத்துவம், சிறு குழந்தைகளின் மூளை வளர்ச்சியில் அதன் பங்கு மற்றும் ஆசிரியர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய நிறுவனத்தின் நிறுவனர் பாக்கியலட்சுமி, ரைட் பிரைன் எஜுகேஷன் பயிற்சியின் அவசியம் மற்றும் குழந்தைகளின் நினைவாற்றல், கவனத்திறன், படைப்பாற்றல், தன்னம்பிக்கை ஆகியவற்றை மேம்படுத்துவதில் அதன் பங்கு குறித்து பெற்றோர்களுக்கு எடுத்துரைத்தார். விழாவையொட்டி நடைபெற்ற ஓவிய போட்டியில் 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மேலும் மாணவர்களுக்கான மிட் பிரைன் ஆக்டிவேஷன் சிறப்பு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டதுடன் கண்களை கட்டிக்கொண்டு ஓவியம் வரைவது,
கேரம் விளையாடுவது, சிலம்பம் சுற்றுவது, யோகா உள்ளிட்ட பல்வேறு திறன்களை 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேரடியாக நிகழ்த்தி காட்டி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றனர். இந்நிகழ்ச்சியின் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா முறையில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்ற இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அரியாங்குப்பத்தில் செயல்பட்டு வரும் சுராஸ் ஆர்ட் அகாடமியின் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ஓவிய கண்காட்சி நிறைவு விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் இயங்கி வரும் சுராஸ் ஆர்ட் அகாடமியின் சார்பில் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ஓவிய கண்காட்சி அரியாங்குப்பம் சோழபுரம் காளிகோவில் எதிரே உள்ள அசோகராஜா அன்னம் கலையரங்கில் ஜூலை 15 முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 5 முதல் 15 வயதுடைய 14 மாணவர்கள் வரைந்த 300க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இயற்கை, சுற்றுச்சூழல், விலங்குகள், பறவைகள், மலர்கள், தெய்வ வழிபாடு, சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் பல்வேறு சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை மையமாக கொண்ட ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன. நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம், மெழுகு வண்ணம், பென்சில், பேனா மற்றும் கண்ணாடி ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு நுட்பங்களில் மாணவர்கள் தங்களது படைப்புகளை உருவாக்கியிருந்தனர். கண்காட்சி நிறைவு மற்றும் பாராட்டு விழாவிற்கு சுராஸ் ஆர்ட் அகாடமி தலைவர் மற்றும் உலக சாதனையாளர் சுந்தரராசு தலைமை வகித்து வரவேற்புரையாற்றினார். அரிக்கன்மேடு ஆர்ட் அகாடமி செயலாளர் சுகுமாரன் நோக்க உரையாற்றினார். முன்னாள் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், முன்னாள் துணை முதல்வர் நாகப்பன் உள்ளிட்டோர் மாணவர்களை பாராட்டி பேசினர். விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கண்காட்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார். மேலும் கலை திறமையை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ள மாணவர்களை ஊக்குவித்தார். விழாவில் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் அசோகராஜா, பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜா, சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், தொழிலதிபர்கள், ஓவிய கலைஞர்கள், பெற்றோர், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினர். கண்காட்சியில் இடம்பெற்ற ஓவியங்கள் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெளிநாடுகள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த பார்வையாளர்களும் அவற்றை வாங்கி சென்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். விழாவின் நிறைவில் ஜெயலட்சுமி சுந்தரராசு நன்றி கூறினார். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று புதுச்சேரி தமிழ் சங்கம் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைத்தல், கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வானவில் என்ற பெயரில் சுயமரியாதை பேரணி வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக திருநங்கைகள் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தேர்தலின் போது நல்லாட்சி மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவோம் என பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதி புதுச்சேரியில் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். போலி மருந்து தயாரிப்பு மற்றும் கடத்தல் விவகாரத்தில் இதுவரை 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், முன்னணி மருந்து நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட போலி மருந்துகள் இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், புதுச்சேரி அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் முதலமைச்சர் ரங்கசாமியை பெருந்தலைவர் காமராஜருடன் ஒப்பிட்டு பேசியது வருத்தத்தக்கது என கூறிய நாராயணசாமி, காமராஜர் மதுவிலக்கை கொண்டு வந்த தலைவர் என்றும், அவரது ஆட்சியில் ரெஸ்டோ பார்களோ அல்லது பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே மதுபான கடைகளோ திறக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். காமராஜரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஒப்பீடுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் தமிழக முதலமைச்சர் விஜய் ஊழலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருப்பதாக
குறிப்பிட்ட நாராயணசாமி அது போன்ற நிலைப்பாட்டை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் எடுக்க தயாரா என்று கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் ஊழலை ரங்கசாமி ஊக்குவிப்பதாகவும் அவர் ஊழலின் மொத்த உருவமாக திகழ்கிறார் என்றும் கடுமையாக விமர்சித்த நாராயணசாமி தமிழகத்தில் ஊழலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்காக முதலமைச்சர் விஜயை பாராட்டினார். காமராஜரை போல உடை அணிவது மட்டுமல்ல, அவரது செயல்பாடுகளையும் பின்பற்ற வேண்டும் என்றும், எந்த கட்சியாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது தவறான அரசியல் நடைமுறை என்றும் அவர் தெரிவித்தார். நம் பிறவியின் பயன் திருவாசகம் எழுதுவதே என்ற உயரிய நோக்கத்துடன் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் 1,00,000 பேர் திருவாசகம் எழுதும் நிகழ்வின் ஒரு பகுதியாக திருவண்ணாமலையில் ஜூலை 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் திருவாசகம் தெய்வீக மாநாடு நடைபெற உள்ளது. இது குறித்த அறிவிப்பை திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழுவினர் புதுச்சேரியில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு மையம் சார்பில் மாநாட்டின் நோக்கங்கள் விளக்கப்பட்டன. அப்போது பேசிய மாநாட்டின் தலைவரும் திருப்பெருந்துறை அடியார்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவருமான திருவாசக தென்றல் சிவகுமார், மாணிக்க வாசக பெருமாள் அருளிய திருவாசகத்தை அனைத்து தரப்பு மக்களும் எழுதி ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை தண்டராம்பட்டு சாலையில் உள்ள மாதவி பன்னீர்செல்வம் மஹாலில் ஜூலை 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் 1,00,000 பேர் திருவாசகம் எழுதும் சிறப்பு நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் கம்பன் அறக்கட்டளை நிறுவனர் ஞான ஜோதி சரவணன், கோவை காமாட்சி ஆதீனம் தெய்வீக பேரவை அமைப்பாளர் சத்யசந்திரன், புதுவை தமிழ் சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிருஷ்ணாநகர் கங்கை அம்மன் ஆலயத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளுடன் திருக்கல்யாண உற்சவம் பக்தி பரவசமாக நடைபெற்றது. புதுச்சேரி கிருஷ்ணாநகர் 20 காஸ் பகுதியில் அமைந்துள்ள கங்கை அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 3ஆம் நாளை முன்னிட்டு வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கிருஷ்ணாநகரில் உள்ள செல்வமுத்து விநாயகர் கோவிலில் இருந்து வரிசை தட்டுக்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலயத்தை வந்தடைந்தன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் மகளிருக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். மறைந்த மீனவர் சந்திரனின் படத்திறப்பு மற்றும் நெய்வேந்தல் நிகழ்ச்சி அனைத்து மீனவ இயக்கங்கள் மற்றும் சமுதாய பெரியோர்கள் இணைந்து புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடத்தினர். இதில் அரசியல், சமூகம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் மறைந்த மீனவர் சந்திரனின் படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைத்து மீனவ இயக்கங்கள் மற்றும் சமுதாய பெரியோர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, பேராசிரியர் பெரியாண்டி ஆகியோர் சந்திரனின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சந்திரன் நினைவேந்தல் மலர் வெளியிடப்பட்டது. ராமஜெயம் குமரன், பேராசிரியர் மாசிலா மணி, முனைவர் செல்வகுமாரி, முனைவர் வள்ளத்தான், வேலு தர்மராஜ், நல்லவாடு குமார், காலாப்பட்டு குமார் உள்ளிட்டோர் மலரை வெளியிட்டு அதன் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் இயக்க நிர்வாகிகள் ரூபஷ், அசோக், வெங்கடேஷ் பெருமாள், குமார், கஜேந்திரன், பத்மநாபன் உள்ளிட்ட பல கலந்து கொண்ட சந்திரனின் சமூக பணிகளையும் மீனவர் நலனுக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பையும் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சேகர், உத்ராடம், ரவிக்குமார், கனகசபை, கந்தமாறன், கதிரவன், மணிமேகலை, யுவான், முரளி, ஜெயகவி, ஜெயந்தி, தீபா, பாஸ்கர், கருணாநிதி உள்ளிட்ட தன்னார்வலர்கள் ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் சந்திரனின் மகன் பிரவீன் காந்தி நன்றி உரை வழங்கினார். உளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கலியுக பராசக்தி அன்னை ஆலயத்தின் 56வது ஆடி உற்சவ திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற திரை இசை கச்சேரியிலும் அவர் பங்கேற்று கலைஞர்களை பாராட்டினார்.
உளியன்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள கலியுக பராசக்தி அன்னை ஆலயத்தின் 56வது ஆண்டி உற்சவ திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி கணபதி பூஜை, கலசம் வைத்தல், சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா ஆராதனை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக அன்னை திருவீதி உலா நடைபெற்றது. இதில் உளியன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து நாகையாவின் புதிய பல்லவி குழுவினரின் திரை இசை கச்சேரி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு சால்வி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வில் ஆலய நிர்வாகம் குழுவினர், கோவில் நிர்வாகிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1991 முதல் 2001ஆம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் விசிலடித்தும் நடனமாடியும் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1991 முதல் 2001ஆம் ஆண்டு வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மட்டுமின்றி பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசித்து வரும் முன்னாள் மாணவர்களுக்கு கலந்து கொண்டும் தங்களது பள்ளி நாட்களை நினைவு கூர்ந்தனர். தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களை வரவேற்ற முன்னாள் மாணவர்கள் விசிலடித்தும் உற்சாகமாக நடனமாடியும் மகிழ்ந்தனர். மாணவர்களின் அன்பு வரவேற்பை கண்ட ஆசிரியர்களும் மகிழ்ச்சியில் இணைந்து விசில் அடித்தும் நடனமாடியும் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இந்த காட்சிகள் அனைவரையும் நிகழ்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தினர். பின்னர் வகுப்பறையில் முன்னாள் மாணவர்கள் மீண்டும் மாணவர்களாக அமர்ந்தனர். ஆசிரியர்கள் வருகை பதிவேட்டில் பெயர்களை அழைக்க உள்ளேன் ஐயா, எஸ் மிஸ் என்றும் எழுந்து நின்று பதிலளித்து தங்களது பள்ளி நாட்களை மீண்டும் அனுபவித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற சந்திப்பு நிகழ்வில் ஒவ்வொருவரும் பள்ளி வாழ்க்கையின் இனிய நினைவுகள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து மறக்க முடியாத அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நீண்ட காலத்திற்கு பிறகு சந்தித்த நண்பர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் 90களில் பள்ளி மாணவர்களிடையே பிரபலமாக இருந்த இழந்த படம், கோலா பெப்சி, மாத்திரை மிட்டாய், மாங்காய் ஊறுகாய், ஆரஞ்சு மிட்டாய், பொரி உருண்டை, தேன் மிட்டாய், சோம்பப்படி உள்ளிட்ட பாரம்பரிய தின்பண்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டன. அவற்றை முன்னாள் மாணவர்கள் ஆர்வமுடன் சுவைத்து பழைய நினைவுகளை மீட்டெடுத்தனர். ஆசிரியர்களையும் நண்பர்களையும் மீண்டும் ஒரே இடத்தில் சந்தித்து நினைவுகளை பகிர்ந்த இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு அனைவருக்கும் மறக்க முடியாத இனிய நாளாக அமைந்தது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் செயல்பட்டு வரும் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் பகுதி நேர விரிவுரையாளர்களை பணிநீக்கம் செய்ய நடவடிக்கை கைவிடுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் செயல்பட்டு வரும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் ஓவியம், இசை, நாட்டியம், சிற்பக்கலை உள்ளிட்ட நுண்கலை பாடப்பிரிவுகளில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் அனுமதி மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் வழிகாட்டுதலின்படி தமிழகம் முழுவதும் உள்ள நுண்கலை கல்லூரி பேராசிரியர்கள் குழுவால் தேர்வு செய்யப்பட்ட முன்னாள் மாணவர்கள் மற்றும் தற்போது பகுதி நேர விரிவுரையாளர்கள் பணியாற்றி வரும் 11 பேரை பணிநீக்கம் செய்யும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் பல ஆண்டுகளாக நிலவி வரும் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை AICTE விதிமுறைகளுக்கு உட்பட்டு நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கல்லூரி நிர்வாகத்தின் தவறான வழிகாட்டுதலாலும் பொறுப்பு முதல்வரின் செயல்பாடுகளையும் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை கணிசமாக குறைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் நுண்கலை படிப்பை தொழில்நுட்ப கல்வியிலிருந்து கலை மற்றும் அறிவியல் கல்வியாக மாற்றுவதற்காக அனுப்பப்பட்ட கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும், இது தொடர்பாக தவறான தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்படும் பொறுப்பு முதல்வர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களது உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என மாணவர்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பெருமக்கள் கிராமத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் புற்று வடிவில் அமைந்துள்ள வக்கரகாளியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமக்கள் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர் காலத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் கட்டப்பட்ட முக்தியா ஜலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று வக்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் மற்றும் கும்மசோறு படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்தியாஜால ஈஸ்வரர் மற்றும் வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் மீது சாற்றப்பட்டிருந்த தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல், எலுமிச்சை பழம் உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனை பெற்று சென்றால் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம், திருமண தடை, கடன் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். புதுச்சேரி இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,150 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 229 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர்களுக்கு லாப ஒதுக்கீடு எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி. திருக்காண்டி சங்கராபரணி ஆற்றில் ரூபாய் 200 கோடி புஷ்கர் விழா நடத்த வேண்டும் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தல். புதுச்சேரியில் இயக்குநர் பாக்யராஜுக்கு உருக்கமான நினைவேந்தல், திரையுலகினர், இலக்கியவாதிகள் புகழஞ்சலி. சோனம் வாக்சு கைது, நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு, புதுச்சேரியில் சிபிஐஎம் கண்டனம் ஆர்ப்பாட்டம். தமிழக முதல்வர் விஜயை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஊழலின் மொத்த உருவமாக ரங்கசாமி. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கடும் தாக்கு. திருவண்ணாமலையில் ஜூலை 25, 26 திருவாசகம் தெய்வீக மாநாடு. ஒரே நேரத்தில் 1 லட்சம் பேர் திருவாசகம் எழுத ஏற்பாடு. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.